ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு நீங்க உங்க தம்ப்நெயில்ல பார்த்திருந்தாலே உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது இம்பார்ட்டன்ட் ஏன்னு சொல்றேன்னா, அது இல்லாம நம்ம சஸ்டெயின் ஆக முடியாது அந்த வேர்ல்டுல. அதனாலதான் அதை நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன். அந்த டாபிக் என்னன்னா, இங்கிலீஷ் ஈஸியா எப்படி நம்ம கத்துக்கலாம் அதை பத்தி தான். கரண்ட் ஜென்ரேஷன்ல நம்ம இங்கிலீஷ் இல்லாம எங்கேயும் நம்ம வாழ முடியாது. எப்படி சொல்றதுன்னா, எங்கேயும் நம்ம சஸ்டெயின் ஆக முடியாது. அதுக்காக இங்கிலீஷ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இங்கிலீஷை நீங்க 30 டேஸ்ல எப்படி ஈஸியா கத்துக்கலாம், அதே மாதிரி 30 டேஸ்ல அதோட அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல ப்ரொவைட் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லாவே வியூ பண்ணுங்க. அதனால ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்படிலாம் ஈஸியா நீங்க இங்கிலீஷ் கத்துக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ண போறேன். அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட் வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா சில வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, பிரதர் நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், தமிழ் மீடியம் படிச்சதுனால என்னால இங்கிலீஷ் வந்து என்னால படிக்க முடியல, எழுத முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே தப்பு. அதே மாதிரி நான் எந்த ஒரு ஃபேமஸ் ஸ்கூல்லயும் படிக்கல, ஒரு பிராண்டடான ஸ்கூல்ல படிக்கல, நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன். ஆனா அந்த இடத்துல டீச் பண்றவங்க எல்லாமே தமிழ்ல தான் டீச் பண்ணுவாங்க, எனக்கு இங்கிலீஷ்ல டீச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே தப்பு. அதனாலதான் உங்களுக்கு இங்கிலீஷ் வரல அப்படின்ட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்றதும் ரொம்பவே தப்பு தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எந்த ஒரு இடத்துல நம்ம ஜாபுக்கு போறோம் அப்படின்னாலும் கம்பல்சரி நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மள எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் ஜாப்ல வந்து எடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கம்பல்சரி நம்ம இங்கிலீஷை கத்துக்கணும். அது மூலமா தான் நம்ம லைஃபோடைய மணி எப்படி ஏர்ன் பண்ணலாம், எந்த அளவுல அதிகமான அமௌண்ட் ரிசீவ் பண்ண முடியும் ஆஸ் ஏ சேலரியா, அப்படி எல்லாமே நம்மளுக்கு எப்படி எதுல இருந்து வரப்போகுதுன்னா இங்கிலீஷ் மூலமா தான். அதனால கம்பல்சரி எல்லாருமே இங்கிலீஷ் வந்து கத்துங்க. இங்கிலீஷ் வந்து கத்துக்க முடியாதுன்ட்டு யாராலையும் கிடையாது. எப்படி எப்படிலாம் கத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த டாபிக்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ண போறேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அது மூலமா கம்பல்சரி நீங்க 30 டேஸ்ல உங்களால இங்கிலீஷ் வந்து கத்துக்க முடியும். அந்த 10 ஈஸி லேர்னிங் இங்கிலீஷ் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 30th டே நீங்க வரும்போது கம்பல்சரி உங்களுக்கு இங்கிலீஷ்னா என்ன, அதை எப்படி பேசணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கிராமர் என்னென்னலாம் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது எப்படி எப்படிலாம் கத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன். அதனால ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க இந்த வீடியோவை ரொம்பவே கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன, இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது, லேர்ன் கிராமர். கிராமர் இல்லாம நம்ம இங்கிலீஷ் வந்து பேசவே முடியாது. அது உங்களுக்கே தெரியும். கிராமர்னு சொல்லும்போது நம்ம அந்த 12 டென்சஸ் வந்து கம்பல்சரி கத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், future continuous tense, present perfect tense, past perfect tense, future perfect tense, perfect continuous tense, past perfect continuous tense, future continuous tense. இது எல்லாமே நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். இத நீங்க டெய்லி அட்லீஸ்ட் இந்த 12 டென்சஸ்ல இருந்து ஒரு டென்சஸ் அது டெய்லி கத்துங்க. அப்போ 12 டேஸ்ல நீங்க கம்பல்சரி இந்த 12 டென்சஸையும் நீங்க கத்துக்கிற மாதிரி ஈஸியா. நெக்ஸ்ட் செகண்ட், நம்ம எந்த ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போறோம் இங்கிலீஷ் வந்து ஈஸியா கத்துக்கிறதுனா, ரீட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் டெய்லி. உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் வந்து நம்ம வெரைட்டி ஆஃப் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து இருக்கு. அந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை நம்ம டெய்லி படிக்கிறதுனால அது மூலமா நம்ம ஈஸியாகவும் கத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த ஹிந்து, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதை டெய்லி ஒரு 1 பேஜாவது படிங்க. நம்ம அந்த 1 பேஜ் படிக்கும் போது நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் டேவும் அதை படிக்கிறதுக்கு நம்மள தூண்டும். அதை வந்து என்னன்னா, ஒரு 1 பேஜ் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆக போகுது ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறதுக்கு. தயவு செஞ்சு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் டெய்லி படிங்க. ஒரு 30 மினிட்ஸ் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அதுல எதனா உங்களுக்கு ஒரு புதுசா தெரியாத வேர்ட்ஸ் எதனா வந்திருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அதோட மீனிங்கை தெரிஞ்சுங்க. அப்ப செகண்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா, நியூஸ் பேப்பர் மூலமா நம்ம எப்படி வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்தந்த டைப்ல எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்ட்னு சொல்லும்போது,
வாட்ச் இங்கிலீஷ் கான்வர்சேஷனல் வீடியோ. கான்வர்சேஷனல் வீடியோ அப்படின்னா என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம இன்னொரு பர்சன் கிட்ட ஃபேஸ்லெஸ் வீடியோ மேக் பண்ணலாம், இல்ல ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ வந்து மேக் பண்ணலாம். அது மாதிரி அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கிளாப்பிங்கோ அந்த ஆப் மூலமா எப்படி கான்வர்சேஷனல் வீடியோ ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ வந்து மேக் பண்றாங்க அப்படின்ட்டு. இது நம்ம டெய்லி நம்ம வியூ பண்ணும்போது நம்மளுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து அதிகரிக்கும். இப்படி நம்மளாலையும் பேச முடியும் அப்படின்ட்டு. அது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய வீடியோ வந்து யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. அப்ப நம்ம யூடியூப்ல ஜஸ்ட் நம்ம போனாலே அதுல இருந்து கான்வர்சேஷனல் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணும்போது நம்ம அதுக்காக ஈஸியா நம்ம எடுத்துடலாம். இதை என்ன பண்ண போறீங்கன்னா டெய்லி ஒரு ஒன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. அது எப்படின்னா 15 to 30 மினிட்ஸ் தான் அந்த வீடியோ இருக்க போது. டெய்லி ஒரு ஒன் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுடைய இங்கிலீஷ் கான்வர்சேஷனல் அதிகமாகவே இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் டாபிக். ஃபோர்த்ல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லும் போது வாட்ச் இங்கிலீஷ் கிட் ஸ்டோரி வித் சப்டைட்டில் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா கிட் ஸ்டோரி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம யூடியூப்ல நிறைய வாட்டி செக் பண்ணுவோம். கிட் ஸ்டோரி நிறையவே இருக்கும். ஏன் நான் கிட் ஸ்டோரி பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மத்ததெல்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் போகாது. கிட் ஸ்டோரின்னு சொல்லும்போது அதோடைய அனிமேஷன், அதோடைய ஸ்லாங், அதோடைய சப்டைட்டில் அதெல்லாம் நம்ம ஈஸியா அட்ராக்ட் ஆகிடும். அப்போ நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறதுடைய ஆர்வத்தை இது தூண்டும். யூடியூப்ல நிறைய இங்கிலீஷ் கிட் ஸ்டோரி வந்து அவைலபிளா இருக்கு. அதை வந்து வியூ பண்றதுனால நம்மளுக்கு இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. அதே மாதிரி இதையும் டெய்லி ஒரு ஒன் வீடியோ பாருங்க. ஒன் வீடியோன்னு சொல்லும்போது மினிமம் 15 to மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான் இருக்கும் போது இதுக்கு ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்றதுனால உங்களோட இங்கிலீஷ் டெவலப் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஈஸியா வந்து லேர்ன் பண்ணலாம். அதனால உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸும் அதிகரிக்க போகுது. ஃபிஃப்த் டாபிக்ல என்ன ட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கான்வர்சேஷனல் பிராக்டிஸ். ப்ரீவியஸா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒருத்தங்க பேசுனதை நீங்க வாட்ச் பண்ணீங்க. இந்த இடத்துல நீங்க வந்து பேச போறீங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஸ் வந்து உங்களுக்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்லெஸ் சொல்லும்போது நம்ம ஃபேஸ் வந்து தெரியாது, ஜஸ்ட் ஆடியோ மாதிரி தான் இருக்கும். சிவி ஆர் எஸ் ஃப்ளூயன்சி அப்படின்ட்டு ஃப்ரீ ஆப்பே இருக்கு. ஃப்ரீ ஆப்னு சொல்லும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிடையாது. 30 மினிட்ஸ் டெய்லி வந்து நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஆப் கிடையாது, ஆடியோ ஆப். நம்ம ஜஸ்ட் இந்த கால் பேசுறோம்ல அதே மாதிரி தான் இது ஆடியோ கால் மாதிரி இருக்கும். இதுல நம்ம இங்கிலீஷ்லயே கான்வர்சேஷன் மேக் பண்ணிக்கலாம். இந்தியா, அதே மாதிரி இந்தியால இருந்து வேற எதனா கண்ட்ரி, அதுல இருந்து டிஃப்ரெண்ட் பர்சன் இதுல கனெக்ட் ஆகுவாங்க. இதுல நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமாவே இன்க்ரீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஸ்கைப் கிளாப்பிங்கோ இதுனா ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த ஆடியோல நம்ம பேசுறதை விட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது நம்ம ஐ கான்டாக்ட் அதிகமா இருக்கும். அதனால நம்மளுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஈஸியாவும் நம்ம இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஒன் கால் வந்து மேக் பண்ணுங்க. ரெண்டுத்துலயுமே ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. அந்த 30 மினிட்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது டெய்லியும் உங்களுக்கு அதோட கான்ஃபிடன்ஸ் லெவல், டெய்லி நீங்க பேசும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சனை வந்து பார்க்க போறீங்க. அவங்க கிட்ட இருந்து நாலேஜ் வந்து ரிசீவ் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகம். எந்த பாயிண்ட் இருக்குன்னு சொல்லும்போது ரைட் ஒன் பேஜ் டெய்லி இன்சிடென்ட் இன் இங்கிலீஷ். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது மார்னிங் நம்ம எழுதுக்கிறோம், நைட் வந்து தூங்க போறோம். இன்பிட்வீன் கேப்ல டெய்லி நம்மளுக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் A4 ஷீட்ல எழுதுங்க. இது ஏன் நான் எழுத சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா படிக்கிறதை விட எழுதுனாதான் நமக்கு ஈஸியா மெமரைஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம எழுதும் போது நம்ம டைம் நிறையவே கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஐடென்டிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஈஸியா அதுக்கான மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம் அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே இதுல ப்ரொவைட் ஆக போகுது. அதனால இந்த ரைட்டிங் ஸ்கில்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்றதுனால ஈஸியா உங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி இங்கிலீஷ்ல வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக போகுது. 7th பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 1 மினிட் ஆர் 1 பேஜ் இங்கிலீஷ் நியூஸ் ஆப். இப்போ நம்ம மொபைல் போன்லயே பிளே ஸ்டோர்ல நம்ம ஓபன் பண்ணா நியூஸ் ஆப் டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஷாட், இந்தியா டுடே, எக்கனாமிக் டைம்ஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் நியூஸ் ஆப் வந்து இருக்கு. இந்த நியூஸ் ஆப் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் பேஜ் அந்த ஸ்கிரீன்ல இருக்கும். அதுல மேல ஒரு இமேஜ், அந்த இன்சிடென்ட்கான இமேஜ் இருக்கும். கீழே வந்து ஒரு 10 லைன்ஸ் 15 லைன்ஸ் வந்து அதோடைய கண்டென்ட் வந்து இருக்கும். அதை படிக்கிறதுனால சப்போஸ் எதனா ஒரு இடத்துல நீங்க ஃப்ரீயா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது செல் எடுத்து நீங்க நியூஸ் ஆப் பார்க்கறதுனால நியூஸ் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்குது. ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் இதில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 நியூஸ் ஃபீடை வந்து பாருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே அதிகரிக்க போகுது. அது மூலமா ஈஸியாகவும் நீங்க இங்கிலீஷ் வந்து நெக்ஸ்ட் 8th பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது லேர்ன் vocabulary.
நம்ம கிராமர் வந்து டாபிக்ல ஃபர்ஸ்ட் வந்து படிச்சிட்டோம். அதுக்கு லேர்ன் vocabulary அப்படின்னு சொல்லும்போது டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளால எவ்வளவு நியூ வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 வேர்ட்ஸோட மீனிங்காவது தெரிஞ்சுங்க. அதை தெரிஞ்சுக்கும் போது உங்களோட இங்கிலீஷ் இன்ஃபர்மேஷன் அதிகரிச்சுட்டே தான் போக போகுது. இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. நோட் இட் அண்ட் ரீட் டெய்லி பேசிஸ் அட்லீஸ்ட் 5 வேர்ட்ஸ். நீங்க அதிகமா 10-15 அப்படின்ட்டு வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுங்க. இன்னைக்கு ஒரு 5 அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 டேஸ்ல ஒரு 15 புது வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய போகுது. நோட்பேட் மொபைல் போன்லயே உங்களுக்கு நோட்பேட்லாம் இருக்கு. அந்த ஜஸ்ட் அந்த இடத்துல நோட்பேட்ல vocabulary அப்படின்னு போட்டுட்டு இங்கிலீஷ் வேர்ட் அதுக்கப்புறம் அதோட மீனிங் அதை என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து நோட் பண்ணுங்க. நோட் பண்றதுனால உங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். நிறைய நியூ வேர்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் 9th பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது லேர்ன் vocabulary. இந்த இடத்துல என்னன்னா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு டெய்லியும் கத்துங்க. புதுசா கத்துங்க. ஒரு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கு. டெய்லி 50 நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு நிறைய வீடியோ வந்து இருக்கு. அதை ஜஸ்ட் நீங்க வியூ பண்ணுங்க. வியூ பண்ணும்போது அது தமிழ் மீனிங் என்ன, இங்கிலீஷ் மீனிங் என்ன, அது எல்லாமே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண போகுது. ஜஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வேர்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய இங்கிலீஷ் இன்ஃபர்மேஷன் நாலேஜ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக போகுது. இதை படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை ரீகால் பண்றதும் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி பேசிஸ், அதாவது ஒரு நாள் ஃபுல்லா ஒரு 5 நியூ vocabulary வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப என்னன்னா அட் த எண்ட் ஆஃப் டே அதை வந்து ரீகால் பண்ணுங்க. இல்ல வீக்லி ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்க, இல்ல மந்த்லி ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்க. அப்பதான் அந்த vocabularyயோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஈஸியா ப்ளேஸ் ஆகும். நெக்ஸ்ட் 10th பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது while speaking don't focus too much on grammar. ஆமாங்க, இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா நம்ம இது வந்து இனிஷியல் பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம நிறைய கிராமர் மிஸ்டேக் தான் பண்ணுவோம். போக போக தான் அந்த கிராமர் மிஸ்டேக் வந்து கம்மியாகும். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க எப்போ கான்வர்சேஷன் மேக் பண்ணும்போது கிராமர்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃப்ளூவன்சியை மெயின்டைன் பண்ணுங்க. ஃப்ளூவன்சி உங்களுக்கு வந்துட்டாலே அடுத்தது கிராமர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். அதனால கிராமர் நான் இந்த இடத்துல தப்பா இருக்கேன், அந்த இடத்துல தப்பா இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பொறுமையாவே நம்ம கிராமரை வந்து கத்துக்கலாம். ஃப்ளூவன்சியை மட்டும் டே பை டே இன்க்ரீஸ் பண்ணுங்க. கிராமர் அது மூலமா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால சப்போஸ் நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கிராமர் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஃப்ளூவன்சி வரல, ப்ரொனன்சியேஷன் எனக்கு வரல அப்படின்ட்டு எந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் உங்களுக்கு வேணாம். ஏன்னா இது வந்து உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ். தப்பு எல்லாருமே பண்ணதான் பண்ணுவாங்க. ஆனா கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இருக்கணும். இந்த 10 இன்ஃபர்மேஷனுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால ஒரு 30 டேஸ்ல ஈஸியா இங்கிலீஷ்னா என்ன, எப்படி நம்ம கத்துக்கலாம், எப்படி கான்வர்சேஷன் மேக் பண்ணலாம், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால எந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொன்னாலும் இந்த 10 ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டைம்ல நீங்க ரொம்பவே இங்கிலீஷ் நல்லாவே பேசுற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுனால இதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் A to Z எப்படி எப்படிலாம் கத்துக்கலாம், எப்படி அதை கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து போகலாம், அட்வான்ஸ் இங்கிலீஷ் எப்படி கத்துக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோ மூலமா கொடுக்க போறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.